ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கோம். என்னடா என் முன்னாடி பேக்காக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு நம்ம பர்ச்சேஸ் வீடியோ போட்டு. ஸோ ஜெஷினோட பர்த்டே வர்றதுனால நாங்கள் ஃபுல்லாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். ஸோ எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். எத்தனை ட்ரெஸ் வாங்கினேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை, என்ன வாங்கினேன்றதையும் நான் மறந்துட்டேன். எங்க வர்ற ஆக மொத்தம் நீ வீடியோ எடுக்க விடக்கூடாது, அதான உன்னோட ஆசை. அந்த மைக் பாக்ஸை கீழே வைக்கிறானான்னு பாருங்க. அந்த பொட்டையா இவங்கிட்ட இந்த மைக்கை காப்பாத்துறது தான் பெரிய வேலையா இருக்கு. ஜெஷ்வினோட ஃபர்ஸ்ட் பர்த்டேன்றதுனால அவனுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம் நிறைய திங்கிங். கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு மேல நிறைய வெப்சைட்ல எல்லாம் பார்த்தேன். ஆனா எதுவுமே எனக்கு வந்து பிடிக்கல. சரி, கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலான்னு பார்த்தா அந்த அளவுக்கு நிறைய டிசைன்லாம் எந்த பேஜ்லயும் இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி ஆன்லைன்ல ஒரு ட்ரெஸ் ஆர்டர் போட்டேன். அது வந்துருச்சு. அப்புறம் ஜேயோட ஆசைக்கு நாங்கள் கடையில் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம். ஸோ இது எல்லாத்தையும் உங்களுக்கு காட்ட போறேன். நாளைக்கு வர்ற 24ஆம் தேதி நாளைக்கு தான் ஜெஷினுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே, ஆகஸ்ட் 24. 1 வருஷம். எல்லாரையும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இன்வைட் பண்ணுறவங்களாம் 1 வருஷம் ஆயிடுச்சா அப்படின்றாங்க. எனக்கு எப்படா 1 வயசு ஆகுன்னு தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க இனிமே தான் இன்னும் உங்களுக்கு வந்து வேலை இருக்குது, அங்கங்கே ஓடுவான், எதையாவது எடுத்து சாப்பிடுவான், அதெல்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் அட்ராசிட்டி ஆரம்பிக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜெஷினோட ட்ரெஸ்ஸை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜெஷினுக்கு நான் ஆன்லைனில் வாங்கின ட்ரெஸ் எது அப்படின்னா இதுதான், இந்த கோட் மாடல். இது வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஜிகின்னு இருக்கும். நைட் டைம் தானே செலிப்ரேட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கினேன். இது கூடவே வந்து உள்ள ஒரு பனியன் கிளாத் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு. இந்த பேண்ட்டோட இடுப்பு சைஸ் வந்து ஜெஷினுக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து லென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் எங்கள் ஜெய் வந்து இது வேணாம், இதெல்லாம் ஒன்றும் போட வேணாம், அவனுக்கு வந்து ஒயிட்டில் வர்ற மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் கடையில் போய் ஜெஷினுக்கு ஒன்று வாங்கினோம். அது எந்த ட்ரெஸ் அப்படின்னா, ஸோ இதுதான் வந்து ஜெஷ்வினுக்கு நாங்கள் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது. அவனுக்கு பர்த்டேக்கு வந்து இதை தான் போடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக தான் நாங்கள் எடுக்கலாம்னு நினச்சோம் அப்படின்னா, ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு பர்த்டே வந்து ஜெஷ்வினுக்கு தானே, ஸோ அவன் வந்து ஸ்பெஷலாக இருக்குன்னுன்றதுக்காக இந்த கலரில் நாங்கள் எடுக்கலை. நாங்கள் எங்கள் 2 பேருக்கு மேட்சாக வேறு கலரில் எடுத்துக்கிட்டோம். ஸோ ஜெஷ்வினோட ட்ரெஸ் இது தான். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையெல்லாம் அவனுக்கு வாங்கினோம். அந்த கார்டை எடுத்து வாயில் வச்சு அது ஃபுல்லாக ஊற வச்சு அவனுக்கு வந்து குட்டியாக ஒரு செப்பல் வாங்கினோம். அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கச்சு மாடலில் ஒன்று வாங்கினோம். ஜெஷினுக்கு மொத ஜீன்ஸ் பேண்ட்டு இதெல்லாம் வாங்கியிருக்கோம். அதுங்களா குட்டியோண்டு. ஸோ இந்த பேண்ட்டு, அப்புறம் இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு, அப்புறம் இந்த டிஷர்ட். இது வந்து உள்ள டிஷர்ட் போட்டுட்டு வெளியே வந்து ஷர்ட் போடுற மாதிரி அந்த மாதிரி டிசைனில் இது வாங்கினோம். அப்புறம் வந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட்டு. ஸோ வந்து ஜெஷினுக்கு 3 பேண்ட்டு வாங்கியிருக்கோம். இதோட சேர்த்து 4 பேண்ட்டு. அப்புறம் இந்த டிஷர்ட்லாம் வாங்கினோம். ஸோ ஜெஷின் வந்து பெரிய ஆள் ஆகிட்டே வர்றாங்கல்ல, அதனால் அவனுக்காக வந்து இது எல்லாத்தையுமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். பனியன் கிளாத்லாம் ரொம்ப சாஃப்ட் கிளாத்தாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ஜெஷினுக்கு நம்ம வாங்கினது. நாளைக்கு வந்து இதை தான் அவனுக்கு வந்து போட்டு விட போகிறோம். ஸோ நாளைக்கு பர்த்டேன்றதுனால ஸோ ஜெஷினோட கோட்டா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு நாங்கள் நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு என்னோடதை பார்க்கலாம். ஸோ வந்து இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, இந்த பார்ட்டி வேர் கவுன் தான் வந்து நான் வாங்கினேன். எனக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து இதில் ஸ்டோன் ஒர்க் இல்லை, அதே மாதிரி கிளிட்டர்ஸும் இல்லை, ரொம்ப ஜிகினாக இருந்தாலும் மேலெல்லாம் ஒட்டும். ஸோ அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஸோ இதுதான் வந்து ஜெஷினோட பர்த்டேக்காக நான் வாங்கினது. பட் இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, பின்னாடி வந்து நாட் இருக்குது. ஸோ எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி நான் வந்து கொஞ்சம் டைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இது ஒன்று இருக்குது. இன்னொன்று வந்து கீழே ஃபுல்லாக வந்து எந்த டிசைனும் இல்லை. ஸோ என்னோடய சைஸுக்கு தகுந்த மாதிரி இதை நான் நல்லா கட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக இதை வாங்கினேன். எனக்கு வந்து ரொம்ப வந்து பிடிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஃப்ரண்ட் டிசைனும் இந்த கையும் தான். எனக்கு வந்து இந்த கை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த கையுக்காகவே வந்து இதை வாங்கிட்டேன். ரொம்ப அழகாகவும் இருக்குது. இதோட ப்ரைஸ் எவ்வளவு அப்படின்னா
8300 ஸோ வந்து நான் இவ்வளோ கிராண்டாக வாங்கினது இதுதான் ஃபஸ்ட் டைம். நான் வந்து நிறைய யோசிச்சுட்டு போனேன், கடைசி வந்து நிறைய வாங்க முடியலை. பட் ஒரு 4-5 பீஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ பார்ட்டி வேருக்கு வந்து ஜெஷினோட பர்த்டேக்கு இது ஒன்று போட போகிறேன். இது கூடவே சேர்த்து அடுத்து சுடிதார். இந்த சுடிதார் வந்து சும்மா பார்க்குறதுக்கு டிசைன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். ஆனால் இதை நான் இப்போ போட முடியாது, ஏன்னா இது வந்து லாங்காக இருக்குது. எனக்கு வந்து தொப்பை போட்டதுனால பல்ஜடாக தெரியும். ஸோ இதை வந்து இப்போ போட முடியாது, தொப்பையை குறைச்சதுக்கப்புறம் தான் போடணும். ஏன்னா தொப்பை இருக்கும்போது ஃபுல்லாக வந்து நான் அம்பர்லா சுடிதாராக தான் போடுறேன், ஏன்னா அதில் தானே தொப்பை தெரியாது. அதனால இல்லை, கேமரா இல்லை, மைக் இல்லை, தேடுறான் மைக்கை. ஸோ அங்கே போய் வந்து ஜெஷினுக்கு ஒரு 2-3 டிஷர்ட் எடுத்தோம். ஸோ இந்த ட்ரௌசர் இதெல்லாம் வந்து வாங்கினோம். இது கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் தான் போடணும். அதுக்கப்புறம் இந்த ஷர்ட்டும் வாங்கினோம். உள்ளே பனியன் போட்டு ஷர்ட்டை ஓப்பன் பண்ணி விடுறதுக்காக இது வாங்கினேன். அப்புறம் எனக்கு வந்து சுடிதார், இது வந்து கொஞ்சம் நல்ல டிசைனாக இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி நான் போட்டதும் இல்லையா, அது போக வந்து இந்த ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சுடிதாரில். ஸோ இந்த ஒர்க்குக்காகவே வந்து இதை வாங்கினேன். இன்னொன்று வந்து ஜெஷினுக்கு வந்து எல்லோ கலர் தானே, ஸோ இந்த கவுன் எவ்வளோ நேரம் போட்டுட்ருக்க முடியும், கொஞ்சம் நேரம் கழித்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு சேஞ்ச் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஜே, அதனால் இதை வந்து அதுக்கு தான் போடணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த சுடிதார் ஒன்று வாங்கினேன். இது கூடவே சேர்த்து நான் என்னென்னமோ யோசிச்சுட்டு போனேன், கடைசி நிறைய வாங்க முடியல. ஜெஷின் அதுக்கு அலோவ் பண்ணவும் இல்லை. ஒரு ஆளுக்கு வாங்க போனால் பரவாயில்ல, 2 பேர் நான் ஜே, இதில் ஜெஷினுக்கு வேறு பார்த்துட்டு இருந்தோமா, அதிலே டைம் ஆயிடுச்சு. ஆமாம், ஒரு ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்னால் பரவாயில்ல, 4 ட்ரெஸ்ஸு எங்கள் ஜேயும் என் கூட சேர்ந்து 4-5 ட்ரெஸ் எடுத்தாங்க. இது வந்து ஜெஷினுக்கு வந்து நமக்கு கிருஷ்ண ஜெயந்தி வருதுல்ல, ஸோ அதுக்காக இதையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா இந்த சுடிதார் ஒன்று வாங்கினேன். நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லோ கலர் சுடிதார் போட்டது. அதுக்கப்புறம் நான் எல்லோ கலர் சுடிதாரே போடலையா, ஸோ இது வந்து வாங்கினேன். இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, எனக்கு பிடிச்சி தைக்கிற மாதிரி என் சைஸுக்கு பிடிச்சி தைச்சிக்கணும். இதுக்கு வந்து எல்லாமே எல்லோ தான், எல்லோ கலர் பேண்ட்டு, எல்லோ கலர் ஷால். ஸோ எனக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 ட்ரெஸ்ஸு நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜேக்கு போகலாமா? எங்கள் ஜெய் விழுந்து தேடினாங்க. இதில் ஒன்று என்ன அப்படின்னா, எங்கள் ஜெயோட சைஸ் மாறி போச்சு. நான் ஒரு சைஸை போய் எல்லாத்தையும் எடுத்து செலக்ட்லாம் பண்ணி வச்சிட்டேன். கடைசி பார்த்தா அந்த சைஸ் எல்லாம் மீறி போயிட்டாங்க எங்கள் ஜெய். அதுக்கப்புறமா மறுபடி போய் அடுத்த சைஸுக்கு பார்த்தா அதுலேயே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. எனக்கு கூட 1.5 மணி நேரம் தான் பர்ச்சேஸு, எங்கள் ஜெய்க்கு 3 மணி நேரம். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பேண்ட்டு, காட்டன் பேண்ட்டு ஒன்று, அதுக்கப்புறமா பிளாக் கலர் ஷர்ட் ஒன்று வாங்கினோம். இந்த ஷர்ட் வந்து இந்த கலர் ஜேக்கிட்ட இல்லை, அதனால் கேட்டாங்க, எடுத்து கொடுத்தாச்சு. வீட்டுக்கு போர்வை, துண்டு இது எல்லாமே வாங்கிட்டு இருந்தாச்சு. ஸோ துண்டு ஜெஷின் பிறந்தப்ப நாங்கள் வந்து துண்டு வாங்கினது. அதுக்கப்புறமா டவலே இல்லை வீட்டில், ஸோ 2-3 டவல் வாங்கினோம். அப்புறம் ஜேக்காக வந்து ஜீன்ஸ் பேண்ட் ஒன்று வாங்கினோம். கண்டிப்பாக உங்கள் ட்ரெஸ்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவாங்க. அவங்களுக்கு வந்து உள்ளே போடுறதுக்கு இந்த மாதிரி பனியன் கிளாத் ஒன்று எடுத்தேன். எனக்கு வந்து ஜே வந்து உள்ளே ஒரு பனியன் போட்டு வெளியே வந்து டிஷர்ட்டை ஓப்பன் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ அதுக்காக இதை எடுத்திருக்கோம். இதை தான் வந்து ஜே வந்து ஜெஷினோட பர்த்டேக்கு போட போகிறாங்க. எனக்கு மேட்சாக வந்து இந்த ஷர்ட்டு போட போகிறாங்க. இந்த ஷர்ட்டை ஓப்பனாக விட்டுட்டு உள்ளே வந்து இந்த பனியன் போட போகிறாங்க. இப்படி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ட்ரெஸ் வேர் பண்ணும்போது எங்கள் ஜெயோட மைண்டு மாறி போயிடும். ஸோ பேண்ட்டே வந்து இந்த பேண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லிம்மாக காமிச்சிச்சு. இது வந்து கொஞ்சம் பென்சில் ஃபிட் மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது. இந்த கிளாத் வந்து நல்லா இருந்துச்சு. இது என்ன பிராண்டு, கொஞ்சம் நீங்கள் வந்து வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த பிராண்டு வாங்கலாம், நல்லா இருந்துச்சு. பெட்டர் இங்கிலாந்து இந்த கம்பெனியோட பிராண்ட் நேம் வந்து. ஸோ இதுலேயே வந்து இந்த 2 கலர் வாங்கியிருக்காங்க ஜே. ஸோ வந்து 4 பேண்ட் வாங்கியிருக்காங்க, 2 ஷர்ட் வாங்கியிருக்காங்க, ஒரு பனியன் கிளாத் வாங்கியிருக்காங்க. இது போக இன்னர்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. எனக்கு இன்னர் வாங்குறதுக்கே நான் மறந்துட்டேன். ஸோ மற்ற எல்லாமே வாங்கிட்டோம். வீட்டுக்கு 2 போர்வெல்லாம் வந்து வாங்கினோம். பெட்ஷீட் வந்து அங்கே கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து ரொம்ப நாள் கழித்து நாங்கள் கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணது. மற்றபடி ஆன்லைனில் நிறைய போட்டிருக்கேன். கல்யாணத்தப்போ போனது, அதுக்கப்புறமா இப்போ தான் போனோம். ஒரு வழியாக ஜெஷின் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால் அதுக்குள்ளே இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இன்னமா
இவ்வளோ நேரம் என்னை வீடியோ எடுக்க விட்டதே பெரிய விஷயமா இருக்கு. ஜெஸ்வின் எப்போ நடந்தான்னு நீங்கள் எல்லாரும் கேட்பீங்கல்ல. ஆகஸ்ட் 15 நாங்கள் எல்லாரும் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்தோம். திடீர்னு அவன் எந்திரிச்சு 4 ஸ்டெப் வச்சிட்டான். எங்களுக்கு ஒரே ஆச்சரியம். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா கரெக்டாக 18 இங்கேருந்து கிச்சனுக்குள்ளே வரைக்கும் அவனா நடந்து போயிட்டான். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் நடக்க ட்ரை பண்ணும்போது கீழே விழுந்து இங்கே கூட லேஸ் அடிபட்டுருச்சா. அப்புறம் கொஞ்ச நாள் நடக்காமலே இருந்தால் இன்னைக்கு தான் சார் நடக்கிறாரு. ஸோ நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நாளைக்கு எப்படா பொழுது விடியும், எப்படா ஜெஸ்வினோட பர்த்டே வரும்னு இருக்கு. ஜெஸ்வினோட பர்த்டே வந்து நாங்கள் நிறைய பிளான் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹோட்டலில் வைக்கலாம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹால் புக் பண்ணலான்னு யோசித்தோம். அப்புறம் ஹோட்டலில் வைக்கலான்னு யோசித்தோம். அதுக்கப்புறமா ஹோட்டலில் டேபிள் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்தோம். ஒரு லாங் டேபிள் புக் பண்ணி கெஸ்ட்டெல்லாம் இன்வைட் பண்ணி அங்கே உட்காந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் அதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து நல்லா டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் எங்கள் ஜெய் வந்து மழை வந்துருமே, வேணா நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு கடைசி எல்லா பக்கமும் சுற்றி வீட்டுக்குள்ளேயே வந்தாச்சு. எல்லாம் எங்கள் ஜே தான். ஆரம்பிக்கும் போது வேணாம் மீனா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் மீனான்னாங்க. நான் தான் வந்து இல்லை அங்கே போகலாம், இல்லை அங்கே போகலாம், அங்கே போகலான்னு கடைசி நீ வந்து முட்டுக்கட்டை போட்ட மாதிரி வீட்டிலே வச்சுட்டாங்க. வீட்லேயே வச்சாலும் இது வீட்லேயே வச்சாலும் டெக்கரேஷன் பண்ண சொல்லியிருக்கேன்ல, டெக்கரேஷன் பண்ண சொல்லிட்டாங்களாமா. அதுதான் பெருமையாக பேசுகிறாங்க. ஸோ வந்து இதுக்கு அடுத்த வீடியோ வந்து அது டெக்கரேஷன் கொஞ்சம் நல்லா கிராண்டாக பண்ணுங்கன்னு சொல்லி. எதுக்கு ஆடிட்டே இருக்கீங்க, கேமரா ஆடுது. ஸோ டெக்கரேஷன் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கிராண்டாக தான் பண்ண போகிறாங்க. மற்றபடி வந்து எங்களோட ட்ரெஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. நாளைக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஜெஸ்வினை கூப்பிட்டு கேக் கட் பண்ண வேண்டியதான். எனக்கு என்ன பயம்னா ஜெஸ்வின் கேக் கட் பண்ணும்போது அழுதுருவானோ அப்படின்றது தான். ஏய் இது கூடுறா. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து முடிச்சு வச்சுட்டு நாளைக்கு வெயிட் பண்ணணும். எப்படா பொழுது விடியும்னு இருக்கோம். எனக்கு ஜெஸ்வினை வந்து நாளைக்கு ஃபுல்லாக நல்லா ரெஸ்ட் எடுக்க விட்டு அவனை எங்கேயும் அலக்கழிக்காமல் வீட்டிலே வச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்து தூங்க வைக்கணும் அப்படின்னு தான் யோசிச்சிருக்கேன். கோயிலுக்கு கூட வேணாம், அடுத்த நாள் போய்க்கலாம். ஏன்னா மறுநாள் வந்து எங்களுக்கு அங்கே ஒரு வெட்டிங் இருக்குது, கோயில் பக்கத்தில் தான், கோயிலில் தான் வெட்டிங்கு. ஸோ அப்போ போய் சாமி கும்பிட்டுக்கலாம். நாளைக்கு ஃபுல்லாக ஜெஸ்வினை டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா தூங்க வச்சுட்டு சாயங்காலம் பர்த்டேக்கு மட்டும் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ அப்படி தான் அவனை பண்ணணும். ஏன்னா நேற்று ட்ரெஸ் எடுக்க கூட்டிகிட்டு போய் ரொம்ப டயர்டாயிட்டாரு, இங்கே இருக்கிற படிகளெல்லாம் ஏறுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஜெஸ்வினுக்கு எந்த ட்ரெஸ் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். எனக்கு நான் வாங்கினது ரொம்ப பிரைட்டாக அவன் கலருக்கு மேட்சாக இருந்துச்சு. ஜெய் சொல்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டையுமே போட்டு நாளைக்கு ஃபோட்டோஷூட் எடுத்துட வேண்டியதா நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். மறக்காமல் ஜெஸ்வினோட பர்த்டேக்கு நீங்கள் எல்லோரும் வந்துடுங்க.